சென்னை மாநகர காவல்துறை பயன்பாட்டிற்காக 74.8 லட்சம் மதிப்பீட்டில் 85 இருசக்கர வாகனங்கள் சேவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இருசக்கர வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் பிடிவாங்க. தொடர்ந்து இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த திட்டத்தின் முழுமையான பின்னணியை விவரமா பதிவு பண்ணுங்க. சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பில் அவங்க பயன்பாட்டுக்காக 24,08,000 ரூபாய் செலவுல மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 85 இருசக்கர வாகனங்களை தான் தற்போது குடியரசு வைக்க வைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர். 45 டிவிஎஸ் ஜூபிட்டர் வாகனங்கள் பெண் காவலர்களுக்கும், ஆண் காவலர்களுக்கு பஜாஜ் பல்சர் வாகனங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. 85 இருசக்கர வாகனங்கள் என்பது குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கையில காவலர்கள் எளிதாக சம்பவ இடத்துக்கு விரைந்து செல்வதற்காகவும், குறுகிய பாதைகள் இடங்களில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அங்கு சென்று பிரச்சனைகளின் அடிப்படையில வரக்கூடிய தொலைபேசி அடிப்படையில காவலர்கள் ரோந்து பணியில மேற்கொண்டும், அதே நேரத்தில் குற்றங்களை குறைப்பதற்குண்டான தொடர் நடவடிக்கையாகவும் பெருநகர காவல்துறையினுடைய பயன்பாட்டுக்கு இந்த வாகனங்கள் இன்று தமிழக முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 85 இருசக்கர வாகனங்கள், 45 டிவிஎஸ் ஜூபிட்டர் பெண் காவலர்களுக்கும், 40 பல்சர் வாகனங்கள் ஆண் காவலர்களுக்கும் தற்போது தமிழக முதலமைச்சரால் இந்த வாகனங்கள் குடியரசு வைக்கப்பட்டுள்ளது. நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.